இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு நாட்டோட அதிபர் இல்லை யூஎஸோட பிரசிடென்ட்டை வந்து ஏதோ ஒரு கும்பல் வந்து கடத்த ட்ரை பண்ணுறது இல்லை கொல்ல ட்ரை பண்ணுறது அப்படின்னு. பட் இன்னைக்கு இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு நாட்டோட அதிபர் வந்து இன்னொரு நாட்டோட அதிபரை வந்து அவருடைய நாட்டுக்குள்ள பூந்து கடத்திருக்காங்க. வெனிசுலா அப்படின்ற ஒரு நாட்டோடைய அதிபர் அவரை வந்து இப்போ வந்து யூஎஸ் வந்து நாடு கடத்திட்டாங்க. ஆனால் எங்கே வச்சிருக்காங்க எதுவும் டீட்டெயில்டாக சொல்லல. பட் வந்து ஓப்பனாக ப்ரெஸ்ல வந்து அக்ரி பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் வந்து அட்டாக் பண்ணி அவர் வந்து அவரையும் அவரோட ஒய்ஃபையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம், நாடு கடத்திட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி வெனிசுலா அப்படின்றது வந்து அமெரிக்காவில் வந்து தெற்கு பக்கமாக இருக்க ஒரு நாடு. தெற்கு அமெரிக்காவில் வந்து நிறைய நாடுகள் இருக்கு, வெனிசுலா, அர்ஜென்டினா, இந்த மாதிரி எல்லாம். இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்க கண்ட்ரி தான். ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு உங்களுக்கு மேஜரான ஒரு வாழ்வாதாரமே இருக்காதாங்க. உங்களுக்கு மெடிசன், ப்ராப்பரான மெடிசன், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. வெளியே போகிறதுக்கு பயப்படுற மாதிரியான நாடு வந்து வெனிசுலா. நிறைய நாடுகளில் வந்து லெவல் 4 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அதை வச்சுருக்காங்க. அந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை, நம்ம நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வெனிசுலா இருக்குது. அந்த நாட்டோட அதிபருடைய பேர் தான் வந்து மருடோ, நிக்கோலஸ் மருடோ. அவர் தான் வந்து 2013 இப்போ வரையே வந்து அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காரு. அண்ட் அவருக்கு ஆப்போசிட்டா அந்த நாட்டில் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றதுனால. வெனிசுலா வந்து ஜென்ரலாவே வந்து ரொம்ப சேஃப்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கு நாடு. அந்த ஊர்ல வந்து வெளியே போனாவே வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், திருடு போகிறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேங் வார் வந்து ரொம்ப ஈஸியா நடக்கிறது, ட்ரக் யூஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட அதிபர் தான் வந்து இந்த மருடோ. ஸோ ஏன் இவரை வந்து நாடு கடத்துறாங்க, ஏன் இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இல்லை நாடு கடத்துறாங்க, ஏன் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வருஷமா வந்து இவர் மேல ஒரு அலிகேஷன் இருக்கு. இவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. இவர் வந்து கொக்கைனை வந்து அமெரிக்காவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இவரோட கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி இவருடைய நெஃப்யூ, இவரோட ஒய்ஃபோடைய சொந்தக்காரங்க வந்து 2 பேர் வந்து ஆல்ரெடி யூஎஸ் கோர்ட்ல வந்து கன்விக்ட் ஆயிருக்காங்க, எஸ்பெஷலா வந்து ட்ரக் டீலிங்காக. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும்போது ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிபராக வரும்போது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வந்து பரிசு தொகையா நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன், எனக்கு வந்து மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா, இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அப்படின்னு வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2வது வந்து ஜோ பைடன் வந்தப்பையும் அகைன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் அமௌண்ட் அதிகம் பண்ணி 210 கோடி ரூபாய் கிட்ட, இந்திய மதிப்புக்கு வந்து 210 கோடி ரூபாய் கிட்ட வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அகைன் இப்போ ட்ரம்ப் வந்து அதிபரானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 200லேருந்து 450 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணி, இந்த மாதிரி யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாவோ இல்லை சப்போர்ட் பண்ணாவோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நான் எவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு ஓப்பனாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு. அண்ட் செப்டம்பர் மாசத்துலேருந்து இப்போ கடைசி 2025 செப்டம்பர் மாசத்துலேருந்து 30 தடவை வந்து அமெரிக்க கடற்படை வந்து வெனிசுலா மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. வெனிசுலாவுடைய படகுகளை வந்து அழிச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து கடல் மூலியமா வந்து கொக்கைனை சப்ளை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு வந்து குற்றச்சாட்டு பண்ணி அவங்கள நிறைய பேரை கொண்டிருக்காங்க. ரெக்கார்ட் படி 100 பேருக்கு மேல வந்து இறந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கடல்ல வந்து அட்டாக் நடந்துட்டு இருந்துச்சு. நேத்து, அதாவது சனிக்கிழமை வந்து ஏர்லி மார்னிங் வந்து டைரக்டா வெனிசுலா நாட்டிலேயே, வெனிசுலாவோட கேபிட்டல்லே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆளில்லா விமானம் மூலியமா வந்து அவங்களுடைய ஹார்பர்ஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரோன் மூலியமா வந்து அவங்களுடைய ஹார்பர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆர்மி வந்து அந்த நாட்டுக்குள்ள வந்து அந்த நாட்டுடைய அதிபரையும் அவங்களுடைய மனைவியையும் வந்து நாடு கடத்திட்டாங்க. பட் எங்க இருக்காங்க என்ன அப்படின்றதெல்லாம் வந்து என்ன எங்கேயுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. அண்ட் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவர் எங்க கிட்ட தான் இருக்காருன்ற மாதிரி ஒரு இமேஜ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒரு அதிபரையும் நாடு கடத்த முடியும்? அவங்களோட ஆர்மி என்ன பண்ணுச்சு, இல்ல அங்க அவருக்கு சப்போர்ட் இல்லையா அப்படின்னா, அவருக்கு அங்க பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லை. ஏன்னா வந்து போன எலெக்ஷன்ல வந்து அவர் தோத்துட்டதாகவும், எலெக்ஷன் கமிஷனை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் வின் பண்ண மாதிரி அனௌன்ஸ் பண்ண வச்சதாகவும் பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து அவரை வந்து ஒரு அதிபரா வந்து அபிஷியலா வந்து அவரை ஏத்துக்கவே இல்லை. அப்போசிஷனோட லீடர் தான் வந்து அவங்க அபிஷியலா வந்து அதிபர்ன்ற பாயிண்ட்ல வச்சு எதா இருந்தாலும் மூவ் பண்றாங்க. உள்நாட்டிலே வந்து அவருக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய அலிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. குற்றச்சாட்டு வந்து என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா, தேர்தல் மோசடியில் ஈடுபட்டு இருக்காரு, இந்த மாதிரி ட்ரக் டீலிங் வந்து சப்போர்ட் பண்றாரு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்ற மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் இருக்கு. எதுவும் இன்னும் ப்ரூவ் பண்ணல. பட் அவருடைய சொந்தக்காரங்க வந்து அமெரிக்காவில் வந்து கன்விக்ட் ஆயிருக்கிறதுனால, ட்ரக் டீலிங்காக கன்விக்ட் ஆயிருக்கிறதுனால வந்து இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவராலா ஒரு இமேஜ் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெனிசுலா வந்து ஒரு சேஃபான கண்ட்ரியே இல்லை. அண்ட் அது சேஃபா கண்ட்ரியா மாத்துறதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் வந்து இவர் இந்த 10-15 வருஷமா எடுக்கவும் இல்லை. 2013 அதிபராக இருக்காரு. பட் வெனிசுலாவோட கண்டிஷன் அப்படியேதான் இருக்கு. அண்ட் அங்க வந்து ரொம்ப அதிக பணவீக்கம்னா அவங்களுடைய மணியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் வந்து அந்த கண்ட்ரியில என்னோட ஃப்ரெண்ட்ஸோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது அங்க பணத்தை வந்து சும்மா குப்பை மாதிரி கொட்டிட்டு போயிடுவாங்க.
ஏன்னா அவ்வளோ பணத்தை வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு, ரொம்ப பணவீக்கமாக ஆயிடுச்சு, பணத்துக்கு வேல்யூவே இல்லை அங்கே அப்படின்ற மாதிரி ஒரு எம்டி பேப்பர் மாதிரி அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நீங்கள் டூரிஸ்டாக போனீங்க வெனிசுலாக்கு அப்படின்னா ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வெளியே விடுவாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வெனிசுலா இருந்துச்சு. ஸோ இப்போ வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டிவா வந்து ஈரான், ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இல்லை அமெரிக்கா வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜா எடுத்துட்டு ஆடுறாங்கன்ற மாதிரி வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ இஷ்யூஸ் வந்து கரண்டா போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது, யார் யார் மேல திரும்ப அட்டாக் பண்ண போறா, இல்ல அந்த பிரசிடென்டோடைய சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியல, இனிமேல் தான் தெரியும். பட் என்ன ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, அவரை அகெயின் வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஏன்னா அப்படிதான் போய் ஆகணும் ப்ராசஸ் படி. பட் மறுபடியும் வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்காரு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் தான். அவங்க வந்து எங்கிட்ட இருக்க ஆயில் சோர்ஸை வந்து கைப்பற்றுறதுக்காக ட்ரை பண்றாங்க யூஎஸ் கவர்மெண்ட். அதனால வேண்டி இந்த மாதிரி ஒரு கொக்கைன் அப்படின்ற ட்ராமா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா இவர் இதே கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து படத்துல கூட இப்பெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சா அது லாஜிக்கலா இருக்குமான்னு தெரியல, பட் இது நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸையும் கொஞ்சம் டீட்டெயில்டா டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் கவர் பண்றேன். தேங்க்யூ.